கர்த்தருடைய ஆலயத்திலே காணப்படுவது மிகவும் அருமையாக இருக்கிறது. How many of us are happy that we are found in the presence of God? நம்ம எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பதை எண்ணி மகிழ்ச்சியா இருக்கிறோம்? Hallelujah. அல்லேலூயா. He is our refuge, He is our fortress, He is our strength, He is our everything. அவரே நம்முடைய கன்மலையும் நம்முடைய கோட்டையும் நம்முடைய அரணும் நம்முடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாக இருக்கின்றார். Hallelujah. அல்லேலூயா. He has been our protector, அவர் நம்மை பாதுகாத்தார். He has been our provider, நமக்கு தேவையெல்லாம் எல்லாவற்றையும் சந்தித்தார். He has been our healer. அவரே நமக்கு சுகமளிப்பவராக இருந்திருக்கிறார். As we sang, He's been our fortress, அவர் நாம் பாடினது போல நம்முடைய கோட்டையாக இருந்தார். and He's been more than enough for each and every one of us. அது மட்டும் இல்லாமல் நம்மில் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய தேவைக்கும் அதிகமாக கர்த்தர் நமக்கு இருந்திருக்கிறார். If I can give a title to what the Lord has laid for all of us this morning, இந்த காலையிலே கர்த்தர் எனக்கு தந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பை தர வேண்டும் என்றால், praise God at all times. கர்த்தரை எக்காலத்திலேயும் ஸ்தோத்தரி. Praise and bless the Lord at all times. கர்த்தரை எக்காலத்திலேயும் ஸ்தோத்தரித்து துதி. You know, there is a verse that we read in the Bible, Psalm 34 and verse 1, is it not? இந்த சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். The word of God says, I will bless the Lord at all times. His praise shall be continually in my mouth. கர்த்தரை எக்காலத்திலேயும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். A wonderful verse, is it not? It says, I will bless the Lord at all times. கர்த்தரை எக்காலத்திலேயும் ஸ்தோத்திரிப்பேன். All times means all times. எக்காலத்திலும் என்று சொன்னால் எக்காலத்திலும் என்ற அர்த்தம். Good times, bad times. அதாவது நல்ல நாட்கள், தீமையான நாட்கள். Times when everything are going well. எதுவுமே நமக்கு சாதகமாய் போகாத நாட்கள். Times when things are not going the way that you want them to go. நீ நினைத்தபடி சூழ்நிலைகள் எல்லாம் இல்லாத நேரத்திலே. It is easy to read this verse and by heart it, but it's very difficult to live it out in our earthly life. அதாவது இந்த வசனத்தை வாசிப்பதும் அதை மனப்பாடம் பண்ணுவதும் மிகவும் லேசான காரியம். ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே அதை வாழ்ந்து காட்டுவது ஒரு கடினமான காரியம். Now we can praise the Lord for many things. நாம் கர்த்தரை எத்தனையோ காரியங்களுக்காக நாம் ஸ்தோத்திரிக்கலாம். You know, there's this wonderful song that says, count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. அதாவது எண்ணிப்பார், கர்த்தர் உனக்கு தந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் எண்ணிப்பார், கர்த்தர் உனக்கு செய்தவைகளை எண்ணி நீ ஆச்சரியப்படுவா என்று சொல்லி ஒரு பாடல் இருக்கிறது. We can praise God for His goodness in our life. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்காகவும் கர்த்தருக்கு நாம் We can praise God for the wonderful miracles that He's done in our life. வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களுக்காக நாம் அவருக்கு நாம் துதி செலுத்தலாம். We can praise God for the healing touch of His hand upon our life in times of sickness. நாம் வியாதிப்பட்டிருந்த பொழுது கர்த்தருடைய சுகமளிக்கும் கரம் நம்ம மேல் இருந்ததற்காக கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். We did not know which direction to go. He led us in the right direction, and we can praise Him for that. நாம் எந்த திசையிலே போவது என்று அறியாமல் இருந்தபோது அவர் நம்மை சரியான திசையிலே வழிநடத்தினார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்தலாம். We can praise Him because He has led us in the paths of righteousness for His own name's sake. அவருடைய நாமத்தின் நிமித்தமாக அவர் நம்மை நீதியின் பாதையிலே வழிநடத்தினதற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். We can continue to praise Him for so many things. He has been many times our provider. எத்தனையோ முறை நம்முடைய தேவைகள், நமக்கு என்ன தேவையா இருந்ததோ அதை கொடுப்பவராக கர்த்தர் இருந்ததற்காக அவரை நாம் துதிக்கலாம். And we can continue to praise Him for the wonderful things that He's done in our life day in and day out. அது மட்டும் இல்லாமல் நாள்தோறும் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதமான காரியங்களை எல்லாம் யோசித்து நாம் அவரை துதிக்கலாம். But the biggest reason for you and me to praise Him, ஆனால் நானும் நீங்களும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதற்கு மிகவும் பெரிய காரணம் என்ன என்று கேட்டால், all these things are wonderful. நான் இப்பொழுது பட்டியலிட்டு சொன்ன அத்தனை காரியங்களும் அற்புதமான காரியங்கள் தான். But the biggest reason for you and me to praise our God is for sending His only begotten Son to take your place and my place on the cross, so that you and I can be saved just for not for time but for all eternity. Hallelujah. ஆனால் நாம் கர்த்தரை மற்ற எல்லா காரியங்களையும் பார்க்கிலும் அதிகமா எதற்காக ஸ்தோத்திரிக்கலாம், எதற்காக துதி செலுத்தலாம் என்றால், நமக்காக, அதாவது உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய சொந்த குமாரனையே அவர் அனுப்பி நமக்காய் அவர் பிராயச்சித்த பலியாய் ஒப்பு கொடுக்கப்படும்படியாக அனுப்பி அவர் நமக்காய் அவர் தேவகுமார் சிலுவையிலே அறையப்பட்டு நமக்காக அவர் நித்திய ஜீவனை தந்ததற்காக, அது மட்டுமில்லாமல் அது இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டுமில்லாமல் நித்தியமா இந்த வாழ்க்கை இருக்க போகிறதற்காக
பிரதானமாய் நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்கள் That should be செலுத்தலாம். the primary reason for our praise. அதுவே நம்முடைய துதிக்கு பிரதான காரணமாக முதலாவது காரணமாக How இருக்கிறது. many of us are happy this morning that you are saved? உங்களில் எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டதை எண்ணி நீங்கள் Hallelujah. மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள்? Hallelujah. We didn't go in search of him, he came in search of us. Hallelujah. நாம் அவரை தேடி செல்லவில்லை, அவரே நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. The word of God says in John chapter 3 and verse 18, யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. he that believeth is not condemned, விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை. he that doth not believe is already condemned because he did not believe on the name of the only begotten Son of God. விசுவாசிக்காதவன் எவனோ அவனே ஏற்கனவே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டான். ஏனென்றால் அவன் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தை அவன் விசுவாசியாததால். You and I were in the second category. நானும் நீங்களும் அந்த 2வது கூட்டத்திலே தான் இருந்தோம். The day before you and I got saved, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு முந்தின நாள் we were all in the category of the condemned. நாம் எல்லாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருந்தோம். We were all going to a lost eternity. நாம் எல்லாரும் ஒரு துளைந்து போன நித்தியத்தை நோக்கி சென்று But கொண்டிருந்தோம். praise God for the day when Jesus came along and he touched us. Hallelujah. ஆனால் இயேசு வந்து நம்மை தொட்டு அந்த நாளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். And our lives have never been the same. நம்முடைய ஜீவியங்கள் அதிலிருந்து மாறினதே இல்லை. அதே How many of us can testify of that this morning? அதை குறித்து எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? That Jesus came along and he touched me and I have never been the same. அதாவது இயேசு வந்து என்னை தொட்டார் என்றும் அதிலிருந்து நான் அதே விதமா இருந்ததே இல்லை என்று சொல்லி எத்தனை பேர் சாட்சி சொல்ல We were முடியும்? all going towards hell and the lake of fire. ஏனென்றால் நாம் எல்லோரும் நரகத்தை நோக்கியும் அக்னி சூளையை நோக்கியும் நாம் சென்று கொண்டிருந்தோம். He brought us out of darkness into his marvelous light. அவர் நம்ம இருளில் இருந்து அவருடைய பிரகாசமான வெளிச்சத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வந்தார். All that we were able to give to him was our sin. நம்மால் அவருக்கு கொடுக்க முடிந்தது எல்லாமே நம்முடைய பாவங்கள் மாத்திரம்தான். He took it upon himself. இயேசுவோ அதையெல்லாம் தன்மேல் But ஏற்றுக்கொண்டார். he gave eternal life for us. Hallelujah. அதுக்கு பதிலாக நமக்கு நித்திய ஜீவனை தந்தார். We were all heading towards death. நாம் எல்லோரும் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். But he gave us life and more abundantly, says the word of God. ஆனால் அவரோ ஜீவனை, அதுவும் அழிவில்லாத ஜீவனை, நித்திய ஜீவனை தந்தார் என்று தேவ We வார்த்தை were சொல்லுகிறது. all blind once upon a time. நாம் எல்லோரும் ஒரு காலத்தில் குருடராயிருந்தோம். But praise God, he opened our eyes to see the work of Jesus on the cross of Calvary. ஆனால் தேவனோ நம்முடைய கண்களை திறந்து கர்த்தராகிய இயேசு சிலுவையில் செய்து முடித்த அந்த கிரியை காணும்படியாக And செய்தார். praise God for the day when the Holy Spirit came and convicted each and every one of us of our sins and enabled us to yield to the calling of the Lord and give our life to him. And wherever you and I are seated this morning as saved people, not condemned, having a glorious eternity. Hallelujah. ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய குமாரனை அனுப்பி நமக்காக அவருடைய பாவங்களை எல்லாம் மீட்கும்படியாக பிராயச்சித்த பலியாக கொடுத்து நாம் எல்லோரும் ரட்சிக்கப்படும்படியாக, அது மட்டும் இல்லாமல் இந்த காலை வேளையிலே ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட்டவராய் அல்லாமல் நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றவர்களாய் நித்திய ஜீவனை பெற்றவர்களாய் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். Like I said, there are many reasons to praise him. நான் ஏற்கனவே சொன்னது போல கர்த்தரை துதிப்பதற்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு. The day we got saved, நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே our journey began. நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே நம்முடைய பிரயாணம் ஆரம்பித்தது. And the Lord's hand is upon us from that day onwards. அந்த நாளில் துவங்கி இந்த நாள் வரை தேவனுடைய கரம் நம்ம மேல் இருக்கின்றது. Like we read in John 3 and verse 18, he that believeth is not condemned. அதாவது நாம் யோவான் 3:18 வாசித்தது போல விசுவாசித்து, அதாவது he that believeth on him is not condemned. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். Those who are not believing on the Lord Jesus Christ are already in the condemned category and the devil is not bothered about them. யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லையோ, விசுவாசியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் ஏற்கனவே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பிசாசு சந்தோஷப்படுகிறான். The devil is only bothered about the ones who have been set free from the power of sin. பிசாசுக்கு யாரெல்லாம் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்களோ அவர்களை குறித்து தான் கவலை. He is not a roaring lion seeking whom he might devour in the world, but he is like a roaring lion seeking whom he might devour the ones who have been saved and washed by the precious blood of Jesus. அதாவது அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி உலகத்திலே சுற்றி திரிவதில்லை. ஆனால் சபையார் மத்தியிலே, கிறிஸ்துவை அறிந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் மத்தியிலே
யாரை விழுங்கலாம் என்று சொல்லி ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான். You and I are his targets. நீங்களும் நானும் தான் அவனுடைய குறிக்கோள். And he tries everything possible for us to fall. நானும் நீங்களும் முற்றிலுமாய் விழும்படியாக எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய முயற்சிப்பான். That is why when you read Ephesians talking about the whole armor of God, அதனால தான் எபேசியர் நிருபத்திலே நாம் வாசிக்கும் போது முழுமையான சர்வாயுத வர்க்கத்தை குறித்து you will வாசிக்கிறோம். see time and time again Paul is saying, put on the whole armor of God that you might stand, that you might stand, that you might stand. திரும்ப பவுல் சொல்லும் பொழுது நீங்கள் நிற்கும்படியாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அடிக்கடி சொல்கிறார். So because he knows there is a way in which you can fall because of the devil who's trying to pull us down, he says put on the whole armor of God that you might stand and not fall. அதாவது ஏனென்றால் ஒரு சத்ரு ஒருவன் பிசாசு ஒருவன் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து அவன் உங்களை விழ வைக்கிறான் என்று சொல்லி அறிந்து நீங்கள் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் விழாமல் இருப்பீர்கள் என்று எச்சரிக்கிறார். So the devil is out trying to target you and me. ஆகையால் சத்ருவானவன் வெளியே உலகத்தை சுற்றி திரிந்து உங்களையும் என்னையும் வீழ்த்த வேண்டும் என்று தான். But praise God, the hand of the Lord is upon you and me as well. Hallelujah. ஸ்தோத்திரம். ஏனென்றால் தேவனுடைய கரம் உங்கள் மேலும் என் The மேலும் Lord's இருக்கிறது. hand is upon you and me. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிறது. But there are some conditions before that. ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு சில நிபந்தனைகள். Having been saved, ரட்சிக்கப்பட்டவர்களாய், if our lives are lives that are pleasing in the sight of God, நம்முடைய ஜீவியங்கள் தேவனுடைய பார்வையிலே பிரியமான ஜீவியங்களா இருக்கின்றது என்று சொன்னார். if you are living in the will of God, நாம் தேவனுடைய சித்தத்திலே வாழ்கிறோம் என்று சொன்னார். if you make our God our refuge and our fortress, உண்மையிலே நம்முடைய தேவனை நம்முடைய கோட்டையாகவும் நம்முடைய அரணாகவும் நம்முடைய அடைக்கலமாகவும் கொண்டுள்ளோம் என்று சொன்னார். we will live as a righteous people. நாம் நீதிமான்களாய் நாம் ஜீவிக்கிறோம் என்று சொன்னார். Then we can say like the psalmist in Psalm 91. அப்பொழுது சங்கீதம் 91 சங்கீதக்காரன் சொல்லுவது போல நாமும் சொல்ல முடியும். What does he say in Psalm 91? 91 சங்கீதம் He 91 that என்ன dwelleth சொல்றார்? in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. I will say of the Lord, He is my what? Refuge and my strength. My Lord in Him, my God in Him will I trust. And then he says everything that follows. Surely He shall deliver me. And I'm not going to read the full thing. It is not. But what he says is the Lord gives His protection for His children who are found in His will and make Him His refuge and His strength. அவன் சொல்லுகிறான், உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி இப்படி அவன் கர்த்தர் என்னை வேடனுடைய கண்ணிலிருந்து விடுவித்தார் என்றெல்லாம் சொல்லுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நாம் உண்மையிலேயே கர்த்தருடைய சித்தத்தையே நாடி கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளா இருக்கிறோம் என்று சொன்னார். கர்த்தர் நம்முடைய அடைக்கலமா இருப்பார், Verse 9 says, because thou hast made the Lord which is my refuge, even the Most High thy habitation. Because of that he says, there shall no evil befall thee, neither shall any plague come nigh thy dwelling. 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. I'm not going to go through this for entire psalm, but this psalm talks about when our lives that are in Christ, pleasing in His sight and in His will, He guarantees His protection upon His children. நான் முழுமையான சங்கீதத்தை வாசிக்க போவதில்லை, ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படும் பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பை உத்தரவாதமாக அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். The same thing we read in Psalm 23 and verse 4. சங்கீதம் 23:4 கூட இதைதான் நாம் வாசிக்கின்றோம். Though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. Why? Because thou art with me, thy rod and thy staff, they comfort me. சங்கீதம் 23:4 நாம் வாசிக்கும் போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்கிறான். The Lord provides His protection on His people. ஆகையால் தேவன் தன்னுடைய ஜனத்தின் மேல் தன்னுடைய பாதுகாப்பை அளிக்கிறார். We go through valley experiences. ஒருவேளை நாம் பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் வழியாக we go through very tough situations in our life. ஒருவேளை கடினமான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்க நேரும். But we don't go alone. ஆனால் நாம் தனிமையாய் போவதல்ல. He is with us. Hallelujah. He is always with us. Hallelujah. நம்மோடு இருக்கிறார். Hallelujah. And He gives His hand of protection upon you and me.
உங்கள் மேலும் என் மேலும் அவர் தன்னுடைய பாதுகாப்பின் கரத்தை தருகிறார். You know, when you read the prophetical book of Zechariah, நாம் ஜக்கரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, you know, when you read from chapter 1 and going on to chapter 2, ஜக்கரியா 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து 2வது அதிகாரத்துக்கு போகும் பொழுது, you know, where the Lord comes back to Israel and he's going to establish Jerusalem, and he doesn't like the way the Gentiles have treated his people. அதாவது கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் தேசத்தாரை திரும்பி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தாரை புறஜாதியார் எப்படியெல்லாம் நடத்தினார்கள், புறஜாதியார் எப்படியெல்லாம் தேவ ஜனங்களை கொடுமைப்படுத்தினார்கள் என்பதெல்லாம் தேவன் கண்டு தேவனுக்கு அது பிரியமா இல்லை. And when he comes and gives his word to Zechariah, he finally says this. அவர் அப்பொழுது வந்து ஜக்கரியாவுக்கு தன்னுடைய தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுத்து கடைசியாக கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். If you read Zechariah chapter 2 and verse 5, ஜக்கரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம் என்றால், for I saith the Lord will be unto her a wall of fire around about. ஜக்கரியா 2வது அதிகாரம் 5வது வசனத்தில், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அது நடுவில். The Lord is telling to his people in the Old Testament that I will be a wall of fire around them. அதாவது பழைய ஏற்பாடு ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனத்தாரை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன். But to you and me as a New Testament believers, ஆனால் புதிய ஏற்பாடு விசுவாசிகளாகிய உங்களிடமும் என்னிடமும் having தேவன் been washed by the blood of Jesus, கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினால் and கழுவப்பட்டவர்களாய் walking in his ways, அவருடைய வழிகளில் நடப்பவர்களாய் இருக்கும்போது the Lord puts a wall of fire around us. கர்த்தர் நம்மை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை In வைக்கிறார். fact, he does not put a wall of fire, he says he is the wall of fire. அவர் நம்மை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை போடுவதில்லை, ஏனென்றால் அவரே நம்முடைய சுற்றி இருக்கிற அக்கினி மதிலாய் He says, இருக்கிறார். for I will be unto her a wall of fire. அங்கே சொல்லும் பொழுது அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் The இருந்து, wall of fire tells you and me once again about the protection of our God. அதாவது இந்த அக்கினி மதிலானது தேவனுடைய பாதுகாப்பை குறித்து சொல்லுகிறது. If anyone has to touch us, யாராவது நம்மை தொட வேண்டும் என்றால் they have to go through the fire to touch us. அந்த அக்கினியை தொட்டு விட்டு தான் அதை தாண்டி தான் போக வேண்டும். Hallelujah. 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 And in the same chapter verse 8 he says, he who touches you touches the apple of mine eye. அதே 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லும்போது, உன்னை தொடுபவன் என் கண்ணின் இமையை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். So the Lord, you know, there are so many verses that I've written down, but time fails me, but the Lord guarantees his protection upon his people when our lives are in the way that he wants it to be. இன்னும் கர்த்தருடைய பாதுகாப்பை குறித்து நான் எத்தனையோ காரியங்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன், ஆனால் நேரம் இல்லை. ஆனாலும் ஒன்றை சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை தேவன் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அப்படியே இருக்கும் பொழுது அவருடைய பாதுகாப்புக்கு நமக்கு நிச்சயமா இருக்கிறது. How many of us today can praise the Lord and say, surely the Lord has been my protector? நிச்சயமாக எத்தனை பேர் நிச்சயமாக இந்த காலையில் இங்கே உட்கார்ந்து கொண்டு நிச்சயமாக கர்த்தர் என்னை பாதுகாத்தார் என்று சொல்ல முடியும்? We can all say, many were my enemies, but they were not able to touch me because the Lord has set a wall of fire around me. Hallelujah. சத்துருக்களோ அநேகரா இருந்தார்கள், ஆனால் கர்த்தர் என்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்ததினாலே அவர்களால் என்னை தொட முடியவில்லை என்று We can testify of that and praise him for that this morning. அதை குறித்து நம்மால் சாட்சியம் சொல்ல முடியும், அதுக்காக அவரை ஸ்தோத்திரிக்கவும் முடியும். But he doesn't just give protection to you. ஆனால் உனக்கு ஒரு பாதுகாப்பை தருவது மட்டுமல்லாமல், but this protection extends to your family as well. உனக்கு பாதுகாப்பை தருவது மட்டுமல்லாமல் அந்த பாதுகாப்பானது உன்னுடைய குடும்பத்துக்கும் வருகிறது. Our God is a God who is interested in families. நம்முடைய தேவன் குடும்பத்திலே ஆர்வமா இருக்கிற தேவனாய் As much இருக்கிறார். as he is interested in each and every individual, அவர் எப்படி ஒவ்வொரு தனிப்பட்ட நபரிலே ஆர்வமா இருக்கிறாரோ he is அதே also போல interested in families. அவர் குடும்பங்களிலே ஆர்வமா இருக்கிறார். No wonder one of the very first commandments he gave in the word of God in Genesis chapter 2 and verse 23. ஆதலால்தான் அவர் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே அவர் பேசின முதலாவது காரியங்களில் ஒரு காரியத்திலே இப்படி சொல்கிறார். He says, for this reason shall a man leave his father and mother and be joined together with his wife, and they shall be one flesh. ஆதியாகமம் 2:24 இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். A family is being formed there. இங்கே ஒரு குடும்பமே ஆரம்பிக்கிறது. I know very soon a family is going to be formed. கூடிய சீக்கிரத்திலே ஒரு குடும்பம் ஆரம்பிக்க போகிறது. And the word of God tells, for this reason shall a man leave his
father and mother and be joined together with his wife, and they shall be one flesh. அதாவது இந்த நிமித்தம், இந்த காரணத்தின் நிமித்தம் ஒரு புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். Once you are married, the most important person in your life is your spouse. நீ திருமணம் ஆன அடுத்த நொடியே உன்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான நபர் யார் என்றால் உன்னுடைய மனைவியோ உன்னுடைய புருஷனோ தான். There are many relationships that the Bible talks about. அதாவது வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் போது எத்தனையோ உறவுகளை குறித்து வாசிக்கிறோம். But the pinnacle of all the relationships is the husband and wife relationship. ஆனால் எல்லா உறவுகளுக்கும் உச்சகட்டம் அல்லது முதலான உறவு எது, முக்கியமான உறவு எது என்று கேட்டால் புருஷன் மனைவி உறவு தான். So much so the Lord compares that relationship to Jesus and the church. அது நிமித்தமாக தேவன் அந்த உறவை கிறிஸ்து இயேசுக்கும் சபைக்கும் இடையே இருக்கிற உறவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். You know, the Lord is interested in families. ஆகையால் தேவன் குடும்பங்களிலே ஆர்வமாய் குடும்பங்களை you can find so many examples in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே அதற்கு எத்தனையோ உதாரணங்களை For example, Joshua, when he was giving his last address to the nation of Israel, உதாரணத்துக்கு யோசுவா அவன் இஸ்ரவேல் தேசத்தாரிடம் கடைசி முறையாக ஒரு முறை பேசின போது, when you read Joshua chapter 24, we all know that verse very well. யோசுவா 24 நாம் வாசிக்கிறோம். 24வது அதிகாரத்திலே நாம் எல்லாரும் அறிந்த வசனம் இருக்கிறது. From 14 onwards, அதாவது 14வது வசனத்திலிருந்து, now therefore fear the Lord and serve him in sincerity and truth, and put away the gods which your fathers served on the other side of the flood in the Egypt, and serve either. Verse 15, and if it seems evil unto you to serve the Lord, choose you this day whom ye shall serve, whether the gods which your fathers served that were on the other side of the floods, or gods of the Amorites in whose land ye dwell. And finally he says, but as for me, I will serve the Lord. Did I read it correctly? யோசுவா 20, I left out something, right? The last phrase, Joshua did not say, as for me, I will serve the Lord. He ends by saying, as for me and my household, we will serve the Lord. Just the last phrase. யோசுவா 24:15 இந்த வசனத்தின் கடைசி பாகத்திலே அவன் சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். He doesn't say just me. அதாவது நான் கர்த்தரை சேவிப்பேன், நானோ கர்த்தரை சேவிப்பேன் என்று the Bible does not give any address that Joshua had wife or children or anything like that. அதாவது நாம் வேதாகமத்தை வாசிக்கும் போது யோசுவாவுக்கு மனைவி இருந்தது, பிள்ளைகள் இருந்தது என்று சொல்லி எங்கேயும் நாம் வாசிப்பதில்லை. But when you read this particular verse, you understand that he also had a family. ஆனால் இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்தால் மாத்திரம் நாம் அவனுக்கும் ஒரு குடும்பம் இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். Joshua is saying, I don't care what you do. நீ என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள். But when it comes to me and my family, we will serve the Lord. அவன் சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். God is interested in family serving God. ஆகையால் குடும்பமாய் நாம் தேவனை ஆராதிப்பதிலே தேவன் ஆர்வமாய் இருக்கிறார். If the Lord has called one person in a family to serve him, that means the entire family is also involved in serving God. அது ஒரு குடும்பத்திலே தேவன் ஒரு நபரை எனக்கு நீ ஊழியம் செய், எனக்கு சேவை செய் என்று சொல்லி அழைப்பார் என்று சொன்னால், அப்படி என்றால் அந்த முழுமையான குடும்பமே அந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். No wonder in the New Testament Jesus performed his first miracle, when a family was being established. அதாவது அதனால்தான் கிறிஸ்து இயேசு புதிய ஏற்பாட்டிலே அவருடைய முதலாவது அற்புதத்தை ஒரு குடும்பம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது அந்த இடத்திலே செய்தார். Is it not? Even when you read Acts chapter 16, அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்திலே we know the very famous incident. அது ஒரு நாம் அறிந்ததான ஒரு பிரபலமான ஒரு சம்பவம். Paul and Silas are arrested. பவுலும் சீலாவும் சிறையடைக்கப்பட்டார்கள். And you know what happened? There was a big earthquake. ஒரு பெரிய பூகம்பம் உண்டாயிற்று. The prison doors were opened. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டன. The jailer thought that everyone have escaped. சிறைச்சாலைக்கு எஜமானா இருந்தவன் எல்லோரும் தப்பி விட்டார்கள் என்று பயந்து விட்டான் காவல்காரன். And he was about to kill himself. ஆகையால் அந்த காவல்காரன் தன்னையே கொன்று விடலாம் என்று நினைத்தான். And Paul and Silas said, no, don't do this to you. We are all here. ஆனால் பவுலும் சீலாவும் நீ உனக்கு எந்த தீங்கையும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் தப்பாமல் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். And the jailer asked in verse 30 of chapter 16, what must I do to be saved? அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 30வது வசனத்திலே அவர்களையோ வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். Remember, only the jailer is there. அங்கே வெறும் அந்த சிறைச்சாலை காவலாளன், his family is not there. அவனுடைய குடும்பம் அங்கே இல்லை. But what was the response of Paul and Silas? ஆனால் அவன் கேட்ட கேள்விக்கு பவுலும் சீலாவும் என்ன பதில் சொன்னார்கள்? And they spake unto him, they said, believe on the Lord and
thou shalt be saved and thy house. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, Not only you will be saved, but when you are saved, remember our God is targeting your family as well. அதாவது நீ ரட்சிக்கப்படும் நாளிலே உன்னை மாத்திரமல்ல உன்னுடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் ஆர்வமா இருக்கிறார். Now my mind goes back to an incident that happened a few years back. அதாவது ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. A real incident when I was working in my previous company, Wipro. அதாவது நான் முன்பு விப்ரோ என்ற நிறுவனத்திலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, there was this girl who used to come and attend our fellowship there. அங்கே ஒரு ஐக்கியம் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் வந்து அங்கே எங்களோடு ஐக்கியம் கொள்வார்கள். Her name was Purnima and this was her testimony. அவர்களுடைய பெயர் பூர்ணிமா, இதுதான் அவர்களுடைய சாட்சி. This is a real thing that happened. உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். The entire family, father, mother and three girls. அதாவது தகப்பன், தாய், 3 பெண் பிள்ளைகள். Very 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 staunch Hindus. அதாவது மிகவும் தீவிரமான இந்துக்கள். They will have idols all over their house, do all the pujas and everything. They were involved in it so much. அதாவது வீடு முழுவதுமாய் அவர்களுக்கு சிலைகள் இருந்தது. அதாவது முடிந்த அளவுக்கு எவ்வளவு பூஜைகள் செய்ய முடியுமோ அத்தனை பூஜைகளை செய்வார்கள். The long story short, the eldest daughter got wonderfully saved. அதாவது நீட்டமான கதையை சுருக்கமா சொல்ல வேண்டும் என்றால் மூத்த மகள் ரட்சிக்கப்பட்டாள். One person in that family got saved. அந்த குடும்பத்திலே ஒரே ஒரு நபர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். She used to close her room secretly, read the word of God and pray. அதாவது அவர்களுடைய வீட்டிலே தன்னுடைய அறையை ரகசியமாய் மூடிக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை ரகசியமாய் வாசித்து ரகசியமாய் ஜெபிப்பார்கள். They would have the full Bible, just the Gideon's New Testament. அதாவது முழுமையான பரிசுத்த வேதாகம் கூட இல்ல, வெறும் கிடியன்ஸ் தருகிறதான அந்த புதிய ஏற்பாடு மாத்திரம் தான். But after a few months, her family came to know that she has what they say, converted into Christianity. அதாவது மற்றவர்கள் சொல்வது போல அவர்களுடைய குடும்பத்தார் இந்த பெண் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறிவிட்டார் என்று சொல்லி அறிய வந்து விட்டார்கள். And they tore the Bibles that she had. கையிலே இந்த வேதாகமத்தை கிழித்து போட்டார்கள். They used to torture her day in and day out. அனுதினமும் நாள்தோறும் அந்த பெண்ணை அவர்கள் சித்திரவதைப்படுத்தினார்கள். But she would never budge in and bow down before any of those idols. ஆனால் அதற்கெல்லாம் அந்த பெண் விட்டு கொடுக்கவும் இல்லை. அந்த விக்கிரகங்கள் ஒன்றின் முன்னாக கூட அந்த பெண் வணங்கவில்லை. And so they used to ill-treat her all the more. ஆகையால் இன்னும் அதிகமாக சித்திரவதைப்படுத்தினார்கள். One day they could not take it anymore. ஒரு நாளிலே இதுக்கு மேல எங்களால் தாங்க முடியாது என்று சொல்லிவிட்டு they called all the pujaris to their house. வீட்டுக்கு எல்லா பூஜாரிகளையும் அழைத்து அவங்க பாஷையில வந்து இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, சோ பேய் ஓட்டுறதுக்கு பூஜாரிகள் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. In their language she was demon possessed and so they brought all the pujaris to drive out the demons. They made her sit in a chair. அவர்களை ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து 3 to 4 pujaris, சுற்றிலும் ஒரு 3-4 பூஜாரிகள், all their neem leaves and whatever they brought, அவர்கள் கொண்டு வந்த வேப்ப இலைகள் மற்றும் மந்திர காரியங்கள் பொருட்கள், went on for hours together to so called drive out the evil spirit in her. அதாவது அவளுக்குள்ளாய் இருக்கிற அவர்கள் நினைத்து கொண்டிருந்தபடி அவளுக்குள்ளாய் இருந்த அந்த அசுத்த ஆவியை விரட்டுவதற்காக என்னென்னலாம் செய்ய முடியுமோ 3-4 மணி நேரம் செய்தார்கள். It probably would have been a mini Mount Carmel experience there. அதாவது ஒரு கர்மேல் மலை அனுபவத்தை போல இருந்தது. They tried so much, nothing happened. எவ்வளவோ முயற்சித்தும் ஒன்றும் நடக்கவில்லை. They said we can't do anything and they just walked out. அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போய்விட்டார்கள். She just sat in that place praising God when they were trying to let the so called demon outside of her. அதாவது அவளை சுற்றி இவர்கள் உட்கார்ந்து கொண்டு அவளுக்குள்ளாய் பேய் இருக்குது என்று அவர்களே சொல்லிவிட்டு இதை துரத்தலாம் என்று அவர்கள் எடுத்த முயற்சியின் போது இந்த பெண் அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருந்த இடத்திலிருந்து தேவனை துதித்துக் கொண்டிருந்தாள். They continued to ill-treat her, but she didn't budge in for anything. அதன் பிறகு பெற்றோர்கள் அவளை இன்னும் சித்திரவதைப்படுத்தினார்கள், ஆனாலும் அவள் விட்டு கொடுக்கவே இல்லை. Then the family started getting into a lot of problems. அதன் பிறகு குடும்பத்திலே ஒரே பிரச்சனைகள். And to solve all the problems, they tried everything in their own Hindu ways. அதாவது அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு இந்துக்களின் முறைமையின்படி என்னெல்லாம் செய்ய வேண்டும் நினைத்தார்களோ அதெல்லாம் செய்தார்கள். Nothing worked. ஒன்று வேலை செய்யவில்லை. And finally the mother comes to the eldest daughter. கடைசியிலே தாய் மூத்த மகளிடம் வந்து and she says without anyone's knowledge, நீ வேணா உன் இயேசு கிட்ட வேணா கேட்டு பாரு ஏதா பண்றாரான்னு. அதாவது அந்த தாய் இந்த பெண்ணிடம் வந்து கடைசியிலே வேற யாருக்கும் குடும்பத்தில் தெரியாத விதத்திலே ரகசியமா இந்த பெண்ணிடம் வந்து நீ வேண்டுமென்றால் கர்த்தராகிய இயேசுவிடம் ஏதாவது நடக்கிறதா என்று கேட்டுக்கொள் என்று கேட்டார்கள். And so she prayed.
கடைசியிலே இந்த பெண் ஜெபித்தாள். and things started changing. எல்லாமே மாற ஆரம்பித்தது. And the mother started changing. அந்த பெண்ணின் தாயாரும் மாற ஆரம்பித்தார்கள். And she gave her life to the Lord. அந்த தாயார் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். So many problems were there. இன்னும் பிரச்சனைகள் இருந்தன. Then slowly she went and told her husband. கொஞ்சம் கொஞ்சமா தைரியமா போய் புருஷனிடம் சொன்னாள். Last time when we had this problem, this is what I did. Do you want to try that again? நான் தர்மரே இந்த பிரச்சனை வந்தபோது இப்படிதான் செய்தேன், திரும்பவும் அப்படி செய்யலாமா என்று தைரியமா He had no கேட்டார். other option. அவருக்கு வேற வழியே இல்லை, வழி தெரியவில்லை. சரி பண்ணிட்டோம்னா. She said, okay, go ahead. Now, not only the elder daughter and the mother have started praying. இப்பொழுது மூத்த பொண்ணு மற்றும் தாயார் சேர்ந்து இப்பொழுது ஜெபித்தார்கள். And the Lord started working. கர்த்தர் திரும்பவும் கிரியை செய்ய ஆரம்பித்தார். Long story short, சுருக்கமாய் சொல்கிறேன். today all 5 of them have been saved and serving God. Hallelujah. இந்த நாளிலே 5 பேரும் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு கர்த்தருக்கு சேவை செய்கிறார், ஊழியம் This செய்கிறார்கள். is how our God works. இவ்விதமாய் தான் நம் தேவன் When He செயல்படுகிறார். saves one person in the family, that means his target is the family to be saved. அதாவது அவர் ஒரு குடும்பத்திலே ஒரு நபரை ரட்சிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நோக்கம் என்னவென்றால் இந்த குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே. No wonder Paul said to the jailer, you and your household will be saved. ஆதலால் பவுல் சிறைசாலை அதிகாரியிடம் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னதிலே ஆச்சரியமே இல்லை. And the protection of God, as we saw, is not just upon you, but is also upon the family whom the Lord has saved. தேவனுடைய பாதுகாப்பானது உன்மேல் மாத்திரமல்ல, நீ மூலமாய் ரட்சித்த உன் குடும்பத்தின் மேலேயும் அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது. Not only upon your families, குடும்பங்களின் மேல் மாத்திரமல்ல, but His protection and His hand is upon everything that the Lord has blessed us with. ஆனால் கர்த்தர் எதெல்லாம் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரோ அதன் மேல் எல்லாம் அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது. Not on the ones that we have done and we have accomplished and we call ourselves, no, the ones that which the Lord has blessed us with. அது நாமே சொந்தமாய் நம்முடைய விருப்பத்தின்படி எதையெல்லாம் சம்பாதித்துக் கொண்டோமோ அதன் மேல் அல்ல, எதையெல்லாம் கர்த்தர் தந்து கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அதன் மேல் அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது. Even if you remember that during the days of the plague, in the land of Egypt, அதாவது எகிப்து தேசத்திலே கர்த்தருக்கு அனுப்பின அந்த கொள்ளை நோய்களின் போது, there was one plague where the Lord stretched forth His hand on the cattle, the oxen and the camels and everything. ஒரு வாதை எப்படி என்றால் தேவன் அந்த தேசத்தில் இருந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் இவைகளின் மேல் தன்னுடைய கரத்தை நீட்டி அதை அடித்தார். And you read in the word of God that in the Israelite camp His hand was there and none of them were destroyed. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தார் இருந்த இடத்திலேயோ அவர்களுக்கு சொந்தம் என்று இருந்த எந்த ஆடோ மாடோ ஒட்டகமோ ஆடோ எந்த காரியத்தின் மேலேயும் கர்த்தர் தன் கரத்தை வைக்கவில்லை, அது பாதுகாக்கப்பட்டது. The Lord's hand of protection. கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் இருந்தது. Not only on you, not only on us, our families and whatever the Lord has given, but He also blesses the works of our hand. அதாவது உங்கள் மேல் உங்களுடைய குடும்பத்தின் மேல் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய கையின் கிரியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Most of us here are employed in earthly jobs. நம்மில் அநேகர் பூமிக்குரிய வேலைகளிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். And it is very, very important for us to be in the place where the Lord has called us to be. கர்த்தர் நம்மை எங்கே இருக்கும்படியாக அழைத்திருக்காரோ அங்கே இருப்பது மிகவும் மிகவும் முக்கியம். Whether it is a good salary or a less salary, whatever it might be. சம்பளம் பெரிய சம்பளமோ சிறிய சம்பளமோ எதுவா எப்படி இருந்தாலும் சரி. But the most important thing is to be found in the place where the Lord has called us to be. ஆனால் மிகவும் முக்கியமான காரியம் என்னவென்றால் கர்த்தர் நாம் எங்கே இருக்க வேண்டும் என்று அழைத்திருக்காரோ அங்கே காணப்படுவதுதான். And the Lord talking to the children of Israel in Deuteronomy chapter 28, it says, I will bless the work of their hands. உபாகமம் 28லே தேவன் தன் ஜனங்களோடு பேசும் பொழுது அவர் சொல்கிறார், உங்களுடைய கையின் கிரியை நான் ஆசீர்வதிப்பேன். You read that in 28 and verse 12. உபாகமம் 28:12 அதை வாசிக்கிறோம். He says, I will pour, the Lord shall open up unto thee His good treasure, the heaven, to give good rain unto the land in the season, and to bless all the work of thine hands. உபாகமம் 28:12 ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். When you see the life of Isaac, ஈசாக்கின் வாழ்க்கையை வாசிக்கும் போது, during the days of famine, அந்த பஞ்ச காலத்திலே, and there was a time when Isaac sowed, and the word of God says
the Lord blessed him and he reaped 100-fold. கொஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்த போது அந்த நேரத்திலே தேவன் அவனுக்கு அறுவடை தந்தார். அவன் அறுவடை தந்தபோது கர்த்தர் 100 மடங்கு அறுவடை The தந்தார். Lord blessed the work of his hands. அவனுடைய கையின் கிரியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். We see the same thing in the life of Jacob. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே கூட அதேதான் பார்க்கிறோம். You know, for Jacob's sake, Laban's house was blessed. இதோ யாக்கோபின் நிமித்தமாக லாபானுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். The Lord blessed the works of their hands. அவருடைய கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். And you and I can testify this morning. நானும் நீங்களும் இந்த காலையிலே இப்படி சாட்சி சொல்லலாம். And that the Lord has blessed the work of your hands when we are found in the place where the Lord has kept us to be. Hallelujah. உங்களையும் என்னையும் எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே நாம் உண்மையா இருக்கிறோம் என்று நம்மால் சாட்சி சொல்ல முடியும் என்றால் கர்த்தர் நம்மை அந்த இடத்திலே ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லியும் சாட்சி சொல்ல How many முடியும். of us can say it is true in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே அது உண்மையா இருக்குது என்று சொல்லி எத்தனை பேரால் சொல்ல முடியும்? Hallelujah. The Lord will bless the work of our hands when we are in His will. ஆகையால் நாம் அவருடைய சித்தத்திலே இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கையின் கிரியை ஆசீர்வதிப்பார். And then not only this, இது மட்டுமில்லாமல் but the Lord also guarantees His healing touch upon our lives. தேவன் அவர் நம்முடைய சுகமளிக்கும் தொடுதலை நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்கிறார். You know, when you read that third epistle of John, யோவான் எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை வாசிக்கும் போது third epistle of John, third letter of John, யோவான் எழுதிய 3வது நிருபத்தை வாசிக்கும் போது and verse 2, யோவான் எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனம். he says, "Beloved, I wish above all things that thou mayest prosper and be in health, even as thy soul prospereth." மன்னிக்கவும், யோவான் எழுதின 3வது நிருபம் 2வது வசனம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். The Lord is interested in our earthly life as well, in our well-being as well, in our health. கர்த்தர் நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் ஆர்வம் காட்டுகிறார். அவர் கரிசனையாகவும் கவலையாகவும் இருக்கிறார். நாம் சுகத்தோடு இருக்க வேண்டும் என்றும் வாஞ்சையா இருக்கிறார். He only not bothered about our spiritual things, but is also bothered about our earthly life. அப்படி ஆவிக்குரிய காரியங்களை குறித்து மாத்திரமல்ல, நம்முடைய பூமிக்குரிய காரியங்களை குறித்தும் கர்த்தர் கரிசனையா இருக்கிறார். We read in James chapter 5, is it not? யாக்கோபு 5லே கூட வாசிக்கிறோம். In verse 14 it says, if in verse 14 we know that if anyone is sick among you, let him call on the elders of the church and let them pray over him, anoint him with oil in the name of the Lord. யாக்கோபு 5:14 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். You know, in our lives we can all definitely testify that so many times the Lord has healed us in the times of our sickness. Hallelujah. அதாவது நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் நிச்சயமாக கர்த்தர் எத்தனையோ முறை நம்முடைய வியாதியின் மத்தியிலே நமக்கு சுகம் அளித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் சாட்சி சொல்ல முடியும். சுகம் அளிச்சிருக்காரா இல்லையா? ஆமென். சுகம் as he healed or not. எத்தனையோ நேரங்களில் எத்தனையோ வேளைகளில் when we were diseased and with so many things, the Lord's hand healed us. So many times, எத்தனையோ முறை நாம் வியாதிப்பட்டிருந்த பொழுது கர்த்தர் நம்மை தொட்டு நமக்கு சுகம் அளித்திருக்கிறார். Now we saw 5 things here. இந்த காலை வேளையிலே நாம் 5 காரியங்களை பார்த்தோம். You might have think நல்லா சூப்பரா போகுது, எல்லாம் பாசிட்டிவா நல்லா போயிட்டே இருக்கு. ஒருவேளை you might be thinking so far so good, everything's been going so smooth and nice and positive. Having been saved, ரட்சிக்கப்பட்டவர்களாய், having, you know, if you're walking in the way that the Lord wants us to walk, கர்த்தர் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறாரோ அவ்விதமாகவே நீங்கள் இதுவரை நடந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். His hand of protection upon you, அவருடைய அதாவது பாதுகாப்பின் கரம் உங்கள் மேல் இருக்கிறது என்று சொன்னார். upon your family, உங்கள் குடும்பத்தின் மேல் அவர் பாதுகாப்பின் கரம் upon இருக்கிறது என்று everything சொன்னார். that He has given you. உனக்கு தந்த சகலவற்றின் மேலும் அவருடைய பாதுகாப்பின் கரம் இருந்திருக்கிறது என்று சொன்னார். This is the work of our hands. நம்முடைய கையின் கிரியையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னார். Heals all our diseases. நம்முடைய வியாதிகளை எல்லாம் குணப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னார். And so we can praise Him. Hallelujah. அதனால் அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்த முடியும். But let me ask you a question this morning. ஆனால் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். If the Lord does not protect you, ஒருவேளை கர்த்தர் உங்களை பாதுகாக்கவில்லை என்று சொன்னார், and He allows you to go through or to be attacked by the evil one, பொல்லாதவன் அல்லது சத்ருவானவனாலே நீ தாக்கப்படும்படியாக கர்த்தர் அனுமதித்தார், if the Lord does not protect your family,
கர்த்தர் மாத்திரம் உன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்காமல் இருக்கிறார் என்று சொன்னார். and allows your family to be attacked. உன்னுடைய குடும்பம் தாக்கப்படும்படியாக கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று If the சொன்னார். Lord does not protect everything that you have, கர்த்தர் உனக்கு இருக்கிற சகலவற்றையும் பாதுகாக்கவில்லை என்று சொன்னார், and you lose everything. எல்லாவற்றையும் நீ இழக்கிறாய் என்று சொன்னார். If the Lord does not bless the work of your hands, கர்த்தருடைய கையின் கிரியை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொன்னார். so much so everything that you touch ends in failure. நீ எதை தொட்டாலும் அது தோல்வியில் தான் முடிகிறது என்று சொன்னார். If the Lord does not heal your disease, கர்த்தர் உன் வியாதியை சுகப்படுத்தவில்லை என்று சொன்னார். so much so that you cry out day in and day out and nothing is happening, அனுதினமும் நீ நாள்தோறும் பகலும் இரவும் நீ கர்த்தரை நோக்கி கதறுகிறாய், ஒன்றுமே நடக்காமல் இருக்கிறது என்றார். let me ask you a question. நான் ஒரே ஒரு கேள்வியை உன்னை பார்த்து கேட்கிறேன். This morning, இந்த காலை வேளையிலே as we have seated here, நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் if the Lord did not do any of these things for us, கர்த்தர் நமக்காக இவைகளில் ஒன்றையும் செய்யவில்லை என்றார், will we still be in a position to raise our hands and praise Him and bless His name? நாம் இன்னும் அப்பொழுது கூட நம்முடைய கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போமா? You don't have to answer me now. நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. The only time you will answer is when it happens to us. அப்படி நடக்கும் போதுதான் நாம் அதற்கான உண்மையான பதிலை நாம் Today சொல்ல we முடியும். can sit here and say yes. இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இந்த நாளிலே நிச்சயமா நம்மால் சொல்ல முடியும், ஆம் என்று சொல்ல முடியும். There was a man in the Bible வேதாகமத்திலே ஒரு மனிதன் இருந்தான், upon whom the Lord's hand of protection was on him, அதாவது அந்த மனுஷனின் மேல் தேவனுடைய பாதுகாப்பு இருந்தது, was upon his family, அவருடைய குடும்பத்தின் மேல் தேவனுடைய பாதுகாப்பு இருந்தது, was upon everything that God has blessed him with. தேவன் அவனுக்கு தந்த சகலவற்றின் மேலேயும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. The Lord blessed the work of his hands, அவருடைய கையின் கிரியை ஆசீர்வதித்தார், and also blessed his health. அவருக்கு நல்ல சுகமும் தந்தார். You and I know who I'm talking about. யாரை குறித்து பேசுகிறேன் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியும். Let's turn our Bibles to Job chapter 1. யோபின் புத்தகம் 1வது அதிகாரத்துக்கு நாம் திரும்புவோம். You might be thinking, இவ்வளவு நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, why to go to Job now? இதுவரை நன்றாய் சென்று கொண்டது, இப்பொழுது ஏன் யோபுக்கு போக வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். கண்டினியூ பண்ணி இப்படியே முடிச்சிடலாமே. You could have continued like this and finished it off. When you read Job chapter 1 and verse 9 and 10, all that we just saw about, whatever the 5 points that we saw is mentioned there. யோபினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது நாம் பார்த்த சகல காரியங்களும் அதில் இருக்கிறது. Then Satan answered the Lord and said, doth Job fear God for nothing? யோபு 1:9, அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். Asking, does Job praise you? Does Job worship you? Does he fear you because for nothing? அதாவது யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான், ஒரு காரணமும் இல்லாமல் அவனுக்கு பயந்து நடக்கிறான் என்று தேவனிடமே அவன் சவாலிட்டு கேட்கிறான். And see verse 10, it confirms what we just saw, all the 5 points. 10வது வசனத்திலே நாம் பார்த்த 5 குறிப்புகளும் இருக்கின்றன. Hast not thou made an hedge? There was a protection around him first, about him. அதாவது நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அதாவது அவனையும் அவன் வீட்டையும் சுற்றி ஒரு வேலி இருந்தது. There was a hedge around him. God was a wall of fire around Job there. பார்த்தது போல தேவனே அவனை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலா இருந்தார். Not only around him, அவனை சுற்றி மட்டுமல்ல, the word of God says, and about his house, that is his family, அவனை சுற்றி மட்டுமல்ல அவனுடைய வீட்டையும், அதாவது வீட்டாரையும், and about all that he had on every side, all that the Lord has blessed him with, God's protection was there. அது மட்டுமல்லாமல் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றியும் வேலி அடைத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். And the Lord also blessed the work of his hands, as the word of God. அது மட்டுமல்லாமல் அவன் கைகளின் கிரியையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். And in the next chapter, his health also was there. அடுத்த அதிகாரத்தை வாசிக்கும்போது அவனுடைய சுகமும் இருந்தது, நல்ல சுகம் இருந்தது அவனுக்கு. But the time comes, ஆனால் ஒரு நேரம் வந்தது, you and I know the background of this. அதாவது இதனுடைய பின்னணி என்ன என்று சொல்லி நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். Because you and I have the word of God, we know what is happening in the heavenlies. அதாவது நானும் நீங்களும் கையிலே தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்கிறதுனாலே வானங்களிலே என்ன நடக்குதுன்னு சொல்லி நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். God is testifying about Job. தேவன் யோபை குறித்து சாட்சி சொன்னார். We testify about God. நாம் தேவனை குறித்து சாட்சி சொல்கிறோம். But here it's the other way around. ஆனால் இந்த இடத்திலே அப்படியே எதிர்மறையாக நடக்கிறது. God is testifying about Job.
தேவனே யோபை குறித்து சாட்சி சொல்கிறார். We tell so many people, is it not? When they are going through so much of trials and tribulations, we say, come to Jesus. Why don't you try Jesus this time and He will help you and He will not let you go. We testify about our God. எத்தனையோ பேரிடம் அவர்கள் கஷ்டப்படும் பொழுது, அவர்கள் ஏதோ கடினமான சூழ்நிலையை சந்திக்கும் போது நாம் நம் தேவனை குறித்து சாட்சி சொல்கிறோம். இயேசுவிடம் வாருங்கள், நீங்கள் ஏன் இயேசுவிடம் இதை குறித்து கேட்கக்கூடாது, இயேசுவால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தர முடியும் என்று சொல்கிறோம். But here it is God testifying about this man. ஆனால் இந்த இடத்திலே தேவன் இந்த மனுஷனை குறித்து சாட்சி சொன்னார். And he's not testifying about Job to any angel or anybody else there. அங்கே இருந்த ஒரு தேவ தூதனிடமோ அல்லது வேற ஒரு நபரிடமோ தேவன் சாட்சி சொல்லவில்லை. He is testifying about Job to Satan himself. இதோ அந்த இடத்திலே சாத்தானிடமே யோபை குறித்து தேவன் சாட்சி சொன்னார். If Job only knew what was happening, he would have asked, வேற ஆளே கிடைக்கலையா என்ன குறித்து சாட்சி சொல்றதுக்கு? If Job had known what was happening in the heavenlies, he would definitely ask, Lord, did you not find anyone else to testify regarding anyone other than me to testify about? சாத்தான் தான் கிடைச்சானா என்ன பத்தி நீங்க சொல்றதுக்கு? And did you not find anyone else to testify other than Satan himself? God had so much of trust in Job. யோபுக்கு தேவனுக்கு யோபின் மேல் அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. God had so much of faith in Job. யோபுக்கு தேவனுக்கு யோபின் மேல் அவ்வளவு நம்பிக்கை இருந்ததினாலே. We always talk about our faith, our trust in God, but what is it the other way around? எப்போதுமே நாம் தான் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் பேசுகிறோம். ஆனால் இந்த இடத்திலே எல்லாமே தலைகீழா இருக்கிறது. Is our God, will He be able to testify about you and me? நம்முடைய தேவனால் உங்களையும் என்னையும் குறித்து எவ்விதமாய் சாட்சி சொல்ல முடியுமா? நீங்க சொன்னா அந்த மாதிரி டெஸ்டிமனி எனக்கு வேணாம். If this is what I have to go through. Maybe you're reading the text and then you're trying to say, I don't want such a testimony. If this is what I have to go through, then I don't want such a testimony at all. Remember, Job does not know anything that is happening there in the background. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இங்கே நடக்கிற ஒன்றையும் யோபு அறியாமல் இருந்தான். Put ourselves in Job's shoes there. உங்களை என்னையும் யோபின் இடத்திலே வைத்து பாருங்கள். An upright man, ஒரு நீதிமான், a perfect man, says the word of God. தேவனுடைய வார்த்தை பரிபூர்ணமானவன் என்று A சொல்கிறது. righteous man, நீதிமான், one who feared God தேவனுக்கு பயந்து and hated evil. அசுத்தத்தை வெறுத்தவன். Everything is going fine in his life. அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் சுகபோகமாய் சென்று He loves கொண்டிருக்கிறது. the Lord more than anything else. எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் தேவனையே நேசித்தான். And all of a sudden, திடீரென்று calamity over calamity over calamity. இதோ கஷ்டத்தின் மேல் கஷ்டம். It is not one calamity, அதாவது ஒரு விசனத்துக்குரிய காரியம் என்று இல்லை. some time to recover, ஒரு காரியம் நடந்த பிறகு கொஞ்சம் இடைவேளை, another calamity, உடனே இன்னொரு கஷ்டம், some time to recover. அதன் பிறகு கொஞ்சம் காலம். It was not so. அப்படி நடக்கவில்லை. It was not even one after the other. அதாவது ஒன்றின் பின் ஒன்றாக மட்டுமல்ல. If you read it carefully, you'll find it is not one after the other. It's one on top of the other, on top of the other. It's just going up and up and up. அதாவது எல்லாம் ஒரே நேரத்தில் நடப்பது போல ஒன்றுக்கு மேலாக ஒன்றின் மேலாக ஒன்று என்று சொல்லி உடனடியாக நடந்தது என்று When you read verse 14, 14ஆம் வசனத்திலே, and there came a messenger unto Job and said, the oxen were plowing and the asses feeding beside them, and the Sabeans fell upon them and took away. Yea, they have slain the servants with the edge of the sword, and I only am escaped alone to tell thee. And see in verse 16, while he was yet speaking, that means he's just heard this tragedy, and even before he can understand what's happening, the next one strikes. And even when he could understand what the next one is, in verse 17 you'll find, while he is yet speaking. Verse 18, while he was yet speaking, there is no time for Job to even understand what is happening or to sort something out. But as he hears, it is just coming one over another. அதாவது 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து என்று சொல்லி அவன் சொன்னதை குறித்து வாசிக்கிறோம். அதாவது எருதுகளை கழுதைகளை குறித்து சொல்லுகிறான். இப்படி அவன் பேசிக் கொண்டிருக்கையில் 16ஆவது வசனத்திலே, இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் என்று சொல்லி வசனத்தின் ஆரம்பத்திலே வாசிக்கிறோம். அவனும் பேசிக் கொண்டிருக்கையில் 17ஆவது வசனத்திலே, இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் என்று சொல்லி வேறொருவன் வந்து என்று சொல்லி பார்க்கிறோம். 18ஆவது வசனத்திலே, இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து என்று சொல்லி அவன் என்ன நடக்கிறது என்று சொல்லி யோசிப்பதற்கு கூட முன்பதாக, என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பதாக கூட ஒன்றின் பின் ஒன்று பிரச்சனை என்று வந்தது. Has it ever happened to you?
அப்படி உங்களுக்கு நடந்ததே இல்லையா? Sometimes you feel that everything is coming at the same time against you. எல்லாமே ஒரே நேரத்திலே உனக்கு எதிர்மறையாய் வருகிறது போல சில வேளைகளில் நீங்கள் உணர்ந்திருக்கலாம். There are some people who judge us when things are not going right in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே எதுவுமே சாதகமாய் போகாத போது ஒரு சிலர் நம்மை பார்த்து நியாயம் தீர்ப்பார்கள். I know people have done that to us. அதாவது எங்களுக்கு அப்படி செய்தவர்களை நான் அறிந்திருக்கிறேன். Something doesn't go well. ஏதாவது ஒன்று சரியாய் நடக்கவில்லை என்றால் ஒழுங்கா ஜெபிக்கல போல இருக்குது. Maybe he didn't pray properly. ஜெபிச்சிட்டு வரல, அதனால தான் ஒழுங்கா நடக்கல. He didn't pray, that's why this happened to him. அவன் பாவம் செஞ்சான், அதனால தான் ஒழுங்கா நடக்கல. He sinned, that is why this is happening, or this did not happen to him. They won't even know about your life anything. உங்களுடைய வாழ்க்கை பத்தி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கலாம். But they are ready to pass judgments. ஆனால் அவர்கள் நியாயம் தீர்க்க ஆயத்தமா இருக்கிறார்கள். Every time something comes like that, my mind goes back to that one incident where the disciple asked that man was born blind. Who sinned? He sinned or his parents sinned? அதாவது அப்படியெல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது உடனடியாக என்னுடைய சிந்தனையிலே நான் இந்த வேதாகமத்தில் நான் வாசிக்கிற அந்த சம்பவத்தை தான் நான் யோசித்துக் கொள்வேன். அதாவது அந்த ஒரு சம்பவத்திலே புதிய ஏற்பாடுகளை வாசிக்கும் போது ஒருவன் குருடனாய் பிறந்ததற்கு அவன் காரணமா, அவன் பாவம் காரணமா, அவனுடைய பெற்றோர்கள் பாவம் தான் காரணம். They always attribute suffering to sin. ஆகையால் பாடு என்றாலே பாவம் தான் காரணம். Of course there is one element of truth in that, but not always. அதிலே ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு சில வேளைகளிலே அப்படிதான் இருக்கிறது, ஆனால் எப்பொழுதும் அல்ல. But here Job is in a state where he is wonderfully close to God. ஆனால் யோபை பொறுத்த அளவில் அவன் தேவனோடு அவ்வளவு அற்புதமா ஐக்கியத்தில் இருக்கிறான். And sometimes in your life and my life, it's not your sin, it is not anything, but you are more close to God than ever before. And suddenly these things come upon our lives. என்னுடைய வாழ்க்கையில பேசும்பொழுது பாவத்தில் அல்ல, எப்பொழுதும் இல்லாமல் இன்றைக்கு இப்பொழுது நாம் அவரோடு அவ்வளவு ஐக்கியமா இருக்கும் பொழுது திடீர் என்ற பிரச்சனை வந்தா we don't understand why things are happening like that. ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. And you want it to go, but it just keeps accumulating and accumulating. இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக வளர்ந்து கொண்டே போனது. What was Job's attitude? ஆகையால் இவைகளின் மத்தியிலே யோபுவினுடைய மனப்பான்மை எப்படி இருந்தது? We know that verse very well, but let's read it. நாம் அறிந்ததான வசனம் இது, ஆனால் நாம் திரும்பவும் வாசிப்போம். Verse 20. 20வது வசனம். Then Job arose and rent his mantle and shaved his head and fell down upon the ground and worshipped. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. Job was not standing there and having a smile on his face. No. யோபு அங்கே நின்று கொண்டு சிரிக்கவில்லை. The word of God says he rent his mantle, shaved his head and fell over. It talks about the amount of sorrow that was there in Job. அதாவது தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து என்று சொல்லி வாசிக்கும் போது அவனுக்குள்ளா இருந்த துக்கத்தின் அளவை குறித்து பேசுகிறார். When these things happen and you do not have a reason, you're filled with so much of grief, so much of sorrow, so much of anguish. அதாவது என்ன காரணம் என்றே தெரியாத ஒரு சூழ்நிலையிலே இவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியிலே என்ன காரணத்தினால் இதெல்லாம் வந்தது என்று தெரியாமலேயே உங்களுக்குள்ள எவ்வளவு மனசஞ்சலமும் துக்கமும் இருக்கும். So there are many reasons why we go through suffering. ஆகையால் நாம் எத்தனையோ ஏன் பாடுகளை சந்திக்கிறோம் என்பதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். I have done my own study from the word of God and I found 6 reasons why we go through suffering. நான் சொந்தமாக வேத வசனங்களை வாசித்து நாம் ஏன் பாடுகளை அனுபவிக்கிறோம் என்பதற்கான 6 காரணங்களை நான் கண்டறிந்திருக்கிறேன். There are many things, but the final or the last reason when it's not that you're sinning, it's not that the Lord is chastening you, it's not because of your own foolishness, it's not for the benefit of others. There are so many reasons, but nothing of that. But the highest reason sometimes why we go through suffering is like this, when God is testifying about you and me to devil. அதாவது நாம் ஏன் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம், ஏன் ஒரு வியாதியை சந்திக்கிறோம் என்று கேட்டால் அதற்கு கர்த்தரோடு நெருக்கமா இல்லை என்றெல்லாம் அல்லது மற்ற காரணங்கள் எல்லாம் அல்ல. ஆனால் எல்லா காரணங்களுக்கும் மேலான பிரதான காரணம் என்ன என்று கேட்டால், ஏனென்றால் தேவன் உங்களையும் என்னையும் குறித்து யோபிடம் எப்படி சாட்சி சொல்கிறாரோ அதே போல இப்பொழுது உங்களையும் என்னையும் குறித்தும் அவர் சாட்சி சொல்வதனாலே பாடு அனுபவிக்கிறோம். And I'm telling you, this doesn't come to everybody, don't worry. இப்படிப்பட்ட ஒரு பாடு எல்லாருக்கும் வராது, பயப்பட வேண்டாம். It comes to the most righteous. மிகவும் நீதிமானாக It comes to the ones who are very very close to their God. யார் தங்கள் தேவனோடு கூட மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வரும். It comes to them who love the Lord more than anything else. எல்லாவற்றுக்கும் மேலாக தன் தேவனின் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் வரும்.
who are able to stand for God no matter what. என்ன நடந்தாலும் தங்களுடைய தேவனுக்காக நிற்கக்கூடியவர்கள் It comes to them about whom the Lord has trust on. தேவன் யாரை நம்புகிறாரோ அவர்கள் மேல் வரும். It is a very, very, very select few. அதிலே ஒரு சிலர் தான் தேர்ச்சி பெறுவார்கள். அப்பா நான் இல்ல போல இருக்கு. Perhaps you're thinking, thank God I am not in that list. Now we better be in that list. அந்த பட்டியலிலே நாம் இருந்தால் நல்லது. And what happens? What is Job's response here? அதாவது அதுக்கு யோபு என்ன பிரதியுத்தரம் சொன்னானே, அவருடைய பிரதியுத்தரம் என்ன? Naked did I come, naked came I out of my mother's womb, naked shall I return. The Lord gave, the Lord taketh away. Blessed be the name of the Lord. அதாவது யோபு சொல்கிறான், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். What is Job telling here? யோபு என்ன சொல்கிறான்? He says, I know I had everything. அதாவது எனக்கு எல்லாமே எனக்கு இருந்தது என்று எனக்கு தெரியும். I know everything is taken away from me now. இப்பொழுது எல்லாமே எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்தார் என்று எனக்கு தெரியும். I know there is no protection, there is nothing in me now. என்னை சுற்றிலும் வேலி இல்லை, பாதுகாப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. But me praising God, ஆனால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது என்று வரும்பொழுது, me worshiping God, நான் தேவனை ஆராதிப்பது என்று வரும்பொழுது, me blessing my God, தேவனை நான் ஸ்தோத்திரித்து துதிப்பது என்று சொல்லும்போது, is not based on what I have received from Him. அது எல்லாவற்றையும் நான் அவரிடத்தில் எதை பெற்றேனோ அதனாலே நான் செய்வதில்லை. But is based on who I have in my life. ஆனால் நான் என் ஜீவிதத்திலே யாரை என் சொந்தமாக வைத்திருக்கிறேனோ அதை ஸ்தோத்திரிக்கிறேன். That is why he was able to say that. ஆதலால் தான் அவரால் அதை சொல்ல முடியும். It is easy for you and me to praise God for all those 5 points that we saw. அதாவது நாம் பார்த்த 5 குறிப்புகளின் நிமித்தமாக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க மிகவும் லேசாக ஸ்தோத்திரிக்க முடியும். But are the core of our praise, our worship, our adoration towards our God is because of what He has done for us at the cross of Calvary. ஆனால் நம்முடைய ஸ்தோத்திரங்கள், நம்முடைய துதிகள் எல்லாமே ஏன் என்று வரும்பொழுது முதலாவதாக அல்லது மிகவும் முக்கியமாக அவர் கல்வாரி சிலுவையிலே எனக்காக உங்களுக்காக எதை செய்து நிறைவேற்றினாரோ அதன் நிமித்தமாக. It's not because of what we have received from Him, it's because of He giving Himself for us. Hallelujah. அவரிடத்திலிருந்து நாம் எதை பெற்றோமோ அதன் நிமித்தமாக அல்ல, அவர் தம்மையே நமக்காக ஒப்புவித்ததினாலே, ஒப்பு கொடுத்ததினாலே நாம் அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். It is because of who we have in our lives. அதாவது யார் என் ஜீவியத்திலே இருக்கிறார் என்பதன் நிமித்தமாக. Many times we are unable to praise the Lord in such situations. இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்மால் அநேக வேளைகளிலே தேவனை ஸ்தோத்திரிக்க முடியவில்லை. Shadrach, Meshach and Abednego. அதாவது சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம். Through the fire, அவர்கள் அக்கினியின் வழியாய் சென்றார்கள். What did they tell Nebuchadnezzar? அக்கினியின் வழியாய் சென்றபோது நேபுகாத்நேசார் எதை சொன்னார்கள்? Our God is able to deliver. நம் தேவன், எங்கள் தேவனால் எங்களை விடுவிக்க முடியும். But let it be known to you. அவர் விடுவிக்க வல்லவர். ஆனால் ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறோம். Even if He does not deliver. அதாவது அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும், what they are in turn telling King Nebuchadnezzar, நேபுகாத்நேசார் என்ன சொன்னார்கள் என்றால், is they saying we serve our God not because of the deliverance that He provides to us through the fire. We serve God because we are His children. Hallelujah. நாங்கள் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறதுனாலே அவரை ஆராதிக்கவில்லை, நாங்கள் எங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனாலே எங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். You and I serve God, praise God, worship God, not because He has delivered us, not because He has provided for us, not because He has protected it for us. All those things are good, but beyond all that, because He has laid down His life for you and me, and He's called each and every one of us His sons and His daughters, taken us out of darkness and brought us into His marvelous light. Hallelujah. நானும் நீங்களும் தேவன் நமக்கு தந்த சகல ஆசீர்வாதங்களின் நிமித்தமாக, சகல காரியங்களின் நிமித்தமாக நாம் அவரை ஆராதிக்காமல், அவர் அவருடைய குமாரனே நமக்காக அனுப்பி கல்வாரி சிலுவையிலே பிராயச்சித்த பலியாய் இருக்கும்படியாக அனுப்பி நமக்காக அவருடைய நம்முடைய பாவங்களை நாம் தன்மையை ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு எழுந்து நம்மை ரட்சித்து நம்ம பாவங்களை நாம் எடுத்து போட்டு திரும்பவும் நமக்காக வருவதனாலே அவரை நாம் ஆராதிக்கிறோம். But why is it so difficult to do that? ஆனால் அப்படி செய்வது ஏன் அவ்வளவு கடினமா இருக்கிறது? I was asking God, why is it so difficult? ஆண்டவரே ஏன் இப்படி கடினமா இருக்குதுன்னு சொல்லி நானே கர்த்தரிடத்தை கேட்டேன். Many times most of us here have been saved for a very long time. அதாவது நம்மில் அநேகர் இந்த இடத்துல இருக்கிற அநேக வருஷங்களாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Probably 15, 20, 30 years back we would have got saved. 15, 20 அல்லது 30 வருஷங்களுக்கு முன்பதாக கூட நம்மில் ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்போம். And after that, for these so many years
We have seen His protection, His providence, His healing. We've seen this so much in our lives. அதாவது அதன் பிறகு எத்தனையோ வருஷங்களாய் அவர் எப்படி நமக்கு எல்லாவற்றையும் தந்தார், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறோம், எத்தனையோ வருஷங்களை அனுபவித்திருக்கிறோம். So much so, our praise now starts to depend upon these things, but not on the first point. இது நிமித்தமாக இவ்வளவு ஆசீர்வாதம் தந்து இத்தனை வருஷங்களை ஆசீர்வதித்திருக்கிறதுனாலே இப்பொழுது நம்முடைய துதி, நம்முடைய ஸ்தோத்திரம் எல்லாமே இந்த காரியங்களின் மேல் சார்ந்திருக்க ஆரம்பிக்கிறதே தவிர தேவன் மேல் நம்முடைய துதியும் ஆராதனையும் சார்ந்திருப்பதில்லை. I'm telling you, my brother and my sister, every day we need to contemplate about our salvation. நான் அருமையான சகோதரிகளே சகோதரிகளே நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். Every day we need to ask God, Lord, show me, O Lord, what you have done for me. ஆண்டவரே, நீர் எனக்காக என்னத்தை செய்திருக்கிறீர், செய்து நிறைவேற்றிருக்கிறீர் என்பதை எனக்கு காட்டுவதற்கு அனுதினம் கேட்க வேண்டும். He will reveal more and more and more from where He has picked us up. அதாவது அப்பொழுது அவர் இன்னும் அதிகமாக நம்ம எந்த இடத்துல இருந்து நம்ம தூக்கி எடுத்திருக்கார் என்பதை நமக்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துவார். He will show you and me how deep our sin is. நம்முடைய பாவம் எவ்வளவு ஆழமானது என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். Our sin is so very deep. நம்முடைய பாவம் அவ்வளவு ஆழமானதா இருக்கிறதுனாலே, you know how deep it is? எவ்வளவு ஆழம் தெரியுமா? That it cost the Son of God to lay down His life. தேவனுடைய குமாரனே தன்னுடைய ஜீவனை நமக்காக ஒப்புவிக்க வேண்டியதா இருந்தது. அவ்வளவு ஆழமானது. That's the depth of our sin. அதுதான் நம்முடைய பாவத்தின் ஆழம். Every day when we ask, when we contemplate on our salvation, our focus shifts from this earthly things towards the spiritual. ஒவ்வொரு நாளும் இதை குறித்து நாம் சிந்தித்து ஆழமாய் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அப்பொழுது நம்முடைய பூமிக்குரிய பொருளாதார காரியங்களின் மேல் நம்முடைய கவனம் இருப்பதிலிருந்து மாறி ஆவிக்குரிய காரியங்களின் மேல் நம்முடைய கவனம் Every day we will be able to praise God for calling us out of darkness. அனுதினமும் நாம் தேவனை நோக்கி நம்மை இருளிலிருந்து வெளியே அழைத்ததற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க முடியும். Every day we will be able to praise Him for picking us up from the pit of sin. அதாவது பாவக்குழியிலிருந்து நம்மை தூக்கினதற்காக அனுதினமும் நம்மால் அவரை ஸ்தோத்திரிக்க முடியும். Every day we will be able to praise Him for for the day that He came along and He touched us. நம்மை அவர் தொட்ட அந்த நாளுக்காக ஒவ்வொரு நாளும் நம்மால் அவரை ஸ்தோத்திரிக்க முடியும். And only then we will be able to still say, the Lord gave, the Lord took it away, blessed be the name of the Lord. அப்படி இருந்தால் மாத்திரம் தான் நம்மால் யோபு சொன்னது போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியும். No wonder, in Habakkuk we read that, is it not? ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இப்படி வாசிக்கிறோம். In closing, let's read that verse. நாம் எல்லாரும் சேர்ந்து அதை வாசித்து முடிப்போம். Habakkuk chapter 3. ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் and verse 17. ஆபகுக் 3:17. We know, the book of Habakkuk, how he is grumbling and everything, and finally he ends with this. அதாவது ஆபகுக் தீர்க்கதரிசி குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். எப்பொழுது அவர் ஆரம்பிக்கும் போதே அவர் புலம்பி கேள்வி கேட்டு ஆரம்பித்தார், ஆனால் கடைசியிலே இப்படி முடித்தார். Although the fig tree shall not blossom, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், neither shall fruit be in the vine, திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், the labor of the olive shall fail, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், and the field shall yield no meat, வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், the flock shall be cut off from the fold, கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், and there shall be no herd in the stalls, தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், even though the Lord does not protect me, கர்த்தர் என்னை பாதுகாக்காமல் even though போனாலும், the Lord does not provide for me, எனக்கு எதையும் தராமல் இருந்தாலும், even the Lord does not heal me, என்னை சுகமளிக்காமல் போனாலும், yet I will rejoice in the God of my salvation. Hallelujah. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். Yet I will rejoice in the God of my salvation. Hallelujah. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். My God who laid down His life for me. Hallelujah. எனக்காய் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்த என் My தேவன், Savior who shed every drop of blood for me on the cross of Calvary. Hallelujah. கல்வாரி சிலுவையின் மேல் தன்னுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் எனக்காய் சிந்தின என் இரட்சகர், My Savior who allowed Himself to be spat on His face. தன் முகத்தின் மேல் எச்சிலை கூட துப்பும்படியாக அனுமதித்த என்னுடைய My இரட்சகர், Savior who allowed Himself to be ridiculed and mocked by the Romans. அதாவது ரோமர்களால் அவர் நிந்திக்கப்படும்படியாக, அது மட்டுமில்லாமல் ஏளனம் செய்யப்படும்படியாக அனுமதித்த என்னுடைய My இரட்சகர், Savior who carried all my sins and my sorrows and He bore them all the way to Calvary. என்னுடைய பாவங்கள் என்னுடைய
துக்கங்கள் அனைவற்றையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்த என் ரட்சகர் I will be, this Savior is more than enough for me. Hallelujah. இந்த என்னுடைய ரட்சகரானவர் எனக்கு போதுமானவராயிருக்கிறார். Whatever I have and whatever I don't have doesn't matter. அதாவது எனக்கு எது இருக்கிறதோ எது இல்லையோ அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. I have Jesus in me. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். And so I will be able to say, ஆகையால் நான் இப்படி சொல்லுவேன், yet I will rejoice in the God of my salvation. எதுவுமே Hallelujah. இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். களி கூறுவேன். That joy is the most important thing that we need to have. ஆகையால் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்குள்ளா இருக்கிற மகிழ்ச்சி அல்லது கர்த்தருக்குள்ளா இருக்கிற சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். David also said the same thing when he sinned, is it not? தாவீது பாவம் செய்த போது கூட அதை தான் அவன் கேட்டான். Take not thy Holy Spirit from me, restore unto me the joy of thy salvation. பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதே இரும், உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று கேட்டான். You know, the Lord sometimes testifies about us. சில வேளைகளில் தேவன் நம்மை குறித்து சாட்சி சொல்வார். May we not put our God to shame. நம்முடைய தேவனை நாம் தான் வெட்கப்படுத்த கூடாது. And when we stand, நாம் நிற்கும் பொழுது, when you read the book of Job, after that, you know, they will find contrasting things. ஆகையால் யோபின் புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையா இருக்கிற அநேக காரியங்களை At பார்க்கிறோம். one point of time, he's telling, you know, cursed be the day I was born. He's longing for death. Then suddenly he's talking about God's sovereignty, His might, and His, you know, His righteousness. He talks about that, and you see this fluctuating throughout the book of Job. அதாவது ஒரு நாளிலே நான் பிறந்த நாளே நான் சபிக்கிறேன், நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக என்று சொல்லி மரணத்துக்காக இயங்க ஆரம்பிக்கிறான். திடீர் என்று பார்த்தால் தேவனுடைய ராஜ்யபாரத்தை குறித்தும் தேவனுடைய வல்லமையை குறித்தும் அவருடைய பராக்கிரமத்தை குறித்தும் பேச ஆரம்பிக்கிறான் என்று சொல்லி இவ்விதமாய் எல்லாம் எதிர்மறையாய் பேசுகிறான். When he starts to talk about His righteousness, திடீர் என்று அவருடைய சொந்த நீதியை குறித்து பேச ஆரம்பிக்கிறான். but when finally the Lord starts speaking, கடைசியில தேவன் பேச ஆரம்பிக்கும் பொழுது he has nothing to say. யோபு பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. Our God is sovereign. Hallelujah. தேவன் ராஜ்யபாரம் Our God is sovereign. செய்கிறார். When we stand for the Lord, நாம் கர்த்தருக்காய் நிற்கும் பொழுது temporarily we might lose a lot of things, இந்த தற்காலிகமா எத்தனையோ காரியங்களை இழக்கலாம். but the Lord will double fold give it back to you. Hallelujah. தேவனோ இரட்டிப்பாக உனக்கு சகலவற்றையும் திரும்ப கொடுப்பார். May we not put our God to shame. ஆகையால் நாம் நம் தேவனை வெட்கப்படுத்தாமல் இருப்போமாக. I will bless the Lord at all times. நான் கர்த்தரை எக்காலத்திலே ஸ்தோத்திரிப்பேன். His praise shall continually be on my lips. அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். At all times, at all circumstances. எல்லா நேரங்களிலே எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலே May the Lord help us. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.